என் நண்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இந்த கொஸ்டினை பாருங்களேன். BAT = 23, CAT = 24 என்றால் BOY என்பதை எதை குறிக்கும் அப்படின்னு 2022 TNPSCல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி TNPSC எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஒரு 15 கேள்விகள் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிலபஸில் எண் எழுத்து காரணவியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இது ரொம்ப முக்கியமானது தாங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போகிற பாருங்களேன், அட இதெல்லாம் ஒரு கணக்காப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு கூட ஒரு முறை அட்டன் பண்ணுறங்க, பெஸ்ட்டு. ரைட்டு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுருவோம். SQ இந்த அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இங்கே ஒரு வார்த்தையோ இல்லை எழுத்தோ இருந்துச்சு, இதுக்கு நம்பர்லாம் இருந்தால் அதை நீங்கள் வார்த்தையாக படிக்காதீங்க, எழுத்தாக படிச்சிருங்க. அதான் பெஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் வார்த்தையாக படித்தா குழப்பமாக இருக்கும். ஓகேவா? SQUARE அப்படின்றது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1917211118 என குறிப்பிடப்பட்டால் RECDANGLE என்பதை எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு 2023 குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆமா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, பொதுவா ABCD இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் ஒரு சைடும், அதுக்கு பக்கத்திலேயே நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நமக்கு இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி தெரிஞ்சது என்ன? ABCD மட்டும்தான். மொத்தம் 26 எழுத்து. கரெக்டா? கரெக்டுப்பா. நான் என்ன பண்ணுறேன், இடம் இல்லாததால் இப்படி மடிச்சு எழுதிருக்கேன். ஏன்னா 1, பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5, எஃப்னா 6, ஜினா 7, எம்னா 13, அதுக்கப்புறம் வினா 22, இசட்னா 26. ABCD 26 எழுத்தையும் எழுதி அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ A ஃபர்ஸ்ட்ன்றதால 1ல் இருந்து Z லாஸ்ட்ன்றதால 26 எழுத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. SQUARE இதானங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ எஸ்ஸுக்கு என்ன நம்பர் இருக்கு? நம்ம இதில் ஏபிசியில் எது இருக்குல்ல, அதில் இது பாருங்க. எஸ்ன்னா 19. நான் 19ன்னு எழுதிட்டு ஒரு முறை அப்படியே போய் கொஸ்டினை பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஸ்டார்டிங் 19 தான் இருக்கு. சரியா? அப்போ நான் அடுத்தது கியூக்கு பார்க்குறேன். கியூக்கு பார்த்தா அது பாருங்க 17ன்னு இருக்கு. கியூக்கு 17. அதுக்கப்புறம் யூன்னு இருக்கு. யூன்னா இங்கே பாருங்க 21 அப்படின்னு இருக்கு. நான் எழுதிக்கிட்டேன். ஏன்னா முதல் நம்பர் ஏ தான் 1ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது ஆர் அப்படின்னு இருக்கு. ஆர்னா எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பாருங்க, ஏபிசியில் தோருக்கு பாருங்க 18 அப்படின்னு இருக்குது. இந்த 18 இங்கே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஈனா 5ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 5ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ அப்படியே போய் பாருங்க, 19 இருக்குது, 17 இருக்குது, 21 இருக்குது, 1 இருக்குது, 18 இருக்குது, 5 இருக்குது. கரெக்டா? அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோட நம்பரை குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா, RE நான் எழுதிக்கிட்டு அதுவும் இங்கே இடம் இல்லாததால் இங்கே எழுதுறேன். RE நான் பார்த்து எழுதுறேன். அப்புறம் தப்பா எழுதுறோம் இல்லையா? RECTA. ஓகே, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போ ஸ்பீட் எடுத்துக்கலாம். CTA போட்டனா NGNGLE. கரெக்டாக போய் பார்த்துருவோம். எதுக்கும் LE கரெக்டுப்பா. ஸோ இப்போ இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இதெல்லாம் அப்படியே மனசுலேயே போட்டுடலாம். இப்போ ஆர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஆறுனா 18ங்க. ஸோ இந்த இடத்துல 18 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஈனா 5, அதனால இங்கே 5 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் சினா 3, இந்த இடத்துல 3 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் டீனா 20 அப்படின்னு வருது, கரெக்டாக அது இருக்கு பாருங்க, 20 அப்படின்றதால இப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏன்னா 1, கரெக்டா. அடுத்தது என்னன்னா 14 அப்படின்னு இருக்கு, எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஜின்னா 7 அப்படின்னு இருக்குது, 7 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எல்லுன்னா 12ன்னு இருக்குதுப்பா, ஸோ 12 எழுதிக்கிறேன். அடுத்தது எங்க இருக்குது, 5 அப்படின்னு இருக்கு, கரெக்டா. ஸோ இந்த இடத்துல 5ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. அப்போ 18 5 3 20 1 14 7 12 5 இதான் ஆன்சரு. போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது பாருங்களேன், 18 அப்புறம் வந்து 5 35, அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். 3 3 20, அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் இங்கே 11 வருதா, ஆமாம் 1 14, சூப்பருங்க. ஸோ 1 14, அதுக்கு அடுத்தது 7 வருதா, ஆமாம் 7 12 5, 100% பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நீங்கள் ஃபார்முலா போட தேவையில்லை, மேலே கீழே நம்பரை போட்டு அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு அந்தந்த எழுத்துக்கு நீங்கள் நம்பரை போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இது வந்து ஒரிஜினல் கேள்வி தான், 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் தான் கேட்க போகிறாங்க. நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் டைப் 1 பார்க்க முடியுமோ அம்புட்டியும் பார்த்துருவோம். புரியுதா? இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? வாங்க உள்ளார போவோம். இது வரைக்கும் இப்போ மொதல் கணக்கு தான் சொல்லியிருக்கேன், அடுத்த கணக்கு பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், BAY = 28 எனில் WON = என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. இதுவும் அதே 2023 குரூப் 3A எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டேன், இந்த பக்கம் எழுத்துக்கள், இந்த பக்கம் நம்பர்ஸ் வந்துட்டாவே மோஸ்ட்லி ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அதே மாதிரி இசட்டுக்கு 26 அப்படின்ற நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக அந்த பிளானுக்கே வந்துருங்க, அந்த டைப்புக்கு. அப்போ என்னன்றாங்கன்னா BAY இதை வந்து 28ன்னு சொல்கிறாங்க. எதனால் இதை 28 சொல்கிறாங்க? நம்ம என்ன பண்ணுவோம், பின்னா என்ன நம்பர் வரும் நம்ம இதை பாருங்க கீழே எழுதி வச்சிட்டேன். ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, அந்த மாதிரி இசட்னா 26 வரைக்கும் எழுதிட்டேன். இதில் இப்போ பி கேட்டிருக்காங்க 2, நான் பிக்கு நேராக 2 எழுதிட்டேன். ஏன்னா 1, ஏன்னா முதல் லெட்டர் தான். அடுத்தது ஒய்னா 25 அப்படின்னு இருக்குது, இதை எழுதிக்கிட்டேன். சரிங்களா. இப்போ 2 1 25 இந்த நம்பர், இந்த 3 நம்பரையும் மேபி கூட்டலாம், பெருக்கலாம், இல்லை கழிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்களா, 25 கூட 1 கூட்டினா 26, 26 கூட 2 கூட்டினா 26, 27, 28 பர்ஃபெக்டாக வந்துருச்சா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா BAY 3 நம்பர்ஸையும் கூட்டியிருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோதான், இருந்தாலும் இல்லை, இது ஒன்று தான் இருக்குது, அதனால இதான் கூட்டிட்டாங்க. அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், WONனா என்ன, அது டபிள்யூனா என்ன நம்பரு, ஓனா என்ன நம்பரு, என்னன்னா என்ன நம்பருன்னு கண்டுபிடிச்சி கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான், இதான் அவங்க சொல்ல வராங்க. புரியுதுங்களா? சூப்பரு. அப்போ டபிள்யூனா எங்க, 23ங்க. ஓகே. ஓ வந்து 15, அடடா 15. என்னன்னா எண் வந்து 14, பெரிய நம்பர் ஆகுது, கூட்டுறதுக்கு டைம் ஆகுமோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 23, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கப்புறம் 14 கூட்டினா 52ன்னு வருது. கூட்ட சொல்கிறேன், வேற என்ன, 52 இருக்குதா ஆப்ஷன்லன்னு போய் பார்த்தா ஆத்தாடி ஆத்தா இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ஈஸி. புரியுதுங்களா? செம்ம ஈஸி இந்த சம்லாம். எப்பவுமே ரீசனிங் டாபிக் ஈஸி, ஆனால் ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துருக்கணும், அதில் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு ஒரு முறை பார்த்துட்டா ரொம்ப ஈஸி. சரியா? சரி. அடுத்தது என்னன்னா இங்கே பாருங்க, BAT = 23, CAT = 24 என்றால் BOY என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் எழுத்து இருக்குது, இந்த பக்கம் நம்பர் இருக்குது. அப்போது நம்ம ABCDக்கு நம்பர் போட்டிருக்காங்க. ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3 அப்படின்ற மாதிரி நான் இந்த டேபிள் வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷின் பேப்பரோட பின்னாடி ABCDன்னு எழுதிட்டு 1 2 3 4 5ன்னு எழுதி வச்சுங்க, ஈஸியாக. சரிங்களா. இப்போ என்ன பாருங்க, BAT அப்படின்னா என்ன,
அதாவது 23ன்னு சொல்லிட்டாங்க. மேபி கூட்டி இருக்கலாம், இல்லை இதெல்லாமே பெருகி இருக்கலாம், ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நம்ம பின்னா என்னன்னு பார்ப்போம். பின்னா 2, ஏன்னா 1. கரெக்டாக? பின்னா 2, ஏன்னா 1, டீனா 20. செக் பண்ணலாமா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்பர்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? டீனா 20. கரெக்டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 20 இந்த 1 இந்த 2 கூட்டினா 21 23 பர்ஃபெக்டாக வருதுங்க. அப்போது இதை கூட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அடுத்து ஒரு கண்டிஷன் CAT அப்படின்னா 24ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதையும் ட்ரை பண்ணிவிடுவோம். CAT மேபி இதையும் கூட்டியிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக கொஷினில் அடுத்தது என்ன கேட்குறாங்களோ அதை கூட்டியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். சின்னா 3. கரெக்டா? ஏன்னா 1, டீனா 20. இப்போ தான் நம்ம பார்த்தோம் டீனா 20. அப்போ இதை கூட்டினா 20 1 21 21 கூட ஒரு 3 கூட்டினா 24ன்னு வருது. இதை பாருங்க, அக்யூரேட்டாக 24 வருது. அப்போது சிக்குரிய நம்பரும் ஏக்குரிய நம்பரும் டீக்குரிய நம்பரும் கூட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போது கடைசியாக BOYன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே எழுதலாம் BOY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னா 2, ஓன்னா தோருக்கு பாருங்க 15, ஒய்னா ஒய் தோருக்கு பாருங்க 25. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 15 கூட 25 2 இதை கூட்டுங்க. கூட்டினா 30 40 42 வருதுப்பா. ஆமாம் 42. போய் பார்க்கலாமா? 42 தோ பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான். ஈஸி இல்லையா? புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்க. இன்னமும் ஒரு கணக்கு போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, D = 4 மற்றும் COVER 63 எனில் BASIS இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு தெளிவாக தெரியுது டீனா 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து டீனா இதில் பாருங்கள், டீனா 4. அப்போது இந்த நம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அப்போது ஓகே. நெக்ஸ்ட்டு COVER இதுக்கான நம்பர் மேபி கூட்டியிருக்கலாம். ஏன்னா டி ஒரே ஒரு எழுத்து 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது COVERக்கான நம்பரை எடுத்து அதை பெருக்கியிருக்கலாம், இல்லை அந்த நம்பர்ஸை கூட்டிக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு என்னென்னு கொண்டு வராங்க, 63ன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வரும். சின்னா 3ங்க தெரியும். நெக்ஸ்ட்டு ஓன்னா 15 தோருக்கு பாருங்கள் 15. ஸோ 15ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வினா வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 22 வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஈனா 5ன்னு வருதுங்க. ஸோ 5 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆர்னா எங்கே இருக்குது பாருங்கள், 18 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 18 வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கூட்டி பார்க்குறேன், இல்லைனா பெருகுனா கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் பெரிய பெரிய நம்பரு, பெருகுனா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையும் கூட்டிடுறேன். சரிங்களா? ஸோ நான் அப்படி கூட்டினா என்ன கிடைக்குது, 3 15 22 5 18 கூட்டினா பர்ஃபெக்டாக வருது நமக்கு 63. சரிங்களா? ஸோ கூட்டியிருக்காங்க, தெளிவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு BASIS இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிக்கு ஏக்கு எஸ்ஸுக்கு ஐக்கு எஸ்ஸுக்கு இதற்கெல்லாம் கண்டுபிடிச்சி கூட்டினா வேலை முடிஞ்சிருச்சு. ஆன்சர் இவ்வளோதான். சரிங்களா? இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நம்ம போடுவோம். பின்னா வந்து 2 அப்படின்னு வரும், ஏன்னா 1 அப்படின்னு வரும், எஸ்ன்னா தோருக்கு பாருங்கள் 19 அப்படின்னு வரும், ஐன்னா தோருக்கு பாருங்கள் 9 அப்படின்னு வந்துடும், மறுபடியும் 19 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். மேபி கரெக்டாக வந்துருச்சுன்னா ஜோலி முடிஞ்சிருச்சு, ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இருங்க, கூட்டி பார்க்கலாமா? 2 + 1 + 19 + 9 + 19 அப்படின்னு வருது, 50ன்னு வருது. மேபி 50 இருக்குதா? அடடே, தோ பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அடடா, சூப்பர், ஆன்சர் ரைட்டுங்க. சூப்பர்ல, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரைட்டு. சரிங்களா? ரைட். அடுத்தது போகலாமா? வாங்க அடுத்தது போவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BOOK புக்குன்னு படிக்கக்கூடாது. எப்பவுமே இந்த இடத்துல எழுத்துக்கள் இந்த பக்கம் நம்பர்ஸ் இருந்துட்டாவே நீங்கள் ஜஸ்ட்டு அதை நம்பர்ஸாக, அதாவது எழுத்தாக படிங்க, வார்த்தையாகாதீங்க. புக்கு பென்னு காப்பிலாம் படிக்காதீங்க, கன்ஃபியூஷனாக இருக்கும். BOOKன்னா 19, PENன்னா 35,
COPY அப்படின்னா என்ன? இதான் கேள்வி. 2/7/2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்னா அப்படியே எழுதிக்கலாம். BOOK. பின்னா 2பா கரெக்டு. ஓனா 15. இதோ பாருங்க, ஓனா 15 எஸ். ஸோ 15 கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வரும். கரெக்டாக நான் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஸோ கே ஆல்ரெடி யூஸ் பண்ணதால் இதோ இருக்குது பாருங்கள் 11. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க என்ன சொல்லிட்டாங்க, BOOKன்னா 43 வருதுன்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணுறேன், 15 15 30 30 ஒரு 11 41 41 ஒரு 2 43 பர்ஃபெக்டாக வருது. அப்போ கூட்டியிருக்காங்க. மறுபடியும் இன்னும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். PEN அதானே கொடுத்துருக்காங்க. PNனா 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ Pனா அப்படின்னு வந்து 16 அப்படின்னு வரும். ஈனா வந்து 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு என்னன்னா 14ன்னு வரும். இதை 3த்தையும் கூட்டினா 35 வருது. ஸோ பர்ஃபெக்ட், கரெக்டாக இருக்குது. சரிங்களா, சூப்பருங்க. இப்போது கிட்டத்தட்ட அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்களை கூட்டியிருக்காங்கன்னு தெளிவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து COPY இதை இங்கே எழுதுகிறேன். COPY ஓகேவா. சின்னா 3 அப்படின்னு வரும். ஓனா 15 போன இதில் தான் பார்த்தோம். பின்னா 16 ஓகேவா. ஒய்னா 25 கரெக்டா. கரெக்டு. இதை பாருங்க கரெக்ட். இப்போ கூட்டி பார்க்கலாமா. 3 15 16 25 மொத்தத்தையும் மனசுலேயே கூட்டினா 59 வருது. அவ்வளோதான் ஆன்சர். 59 எங்கிட்ட இருக்குது, ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் ஒரிஜினல் கேள்வி தான் தந்துருக்கேன். எதுவும் மாற்றிலாம் இல்லைப்பா. ரைட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஓவராலாக புரிஞ்சிச்சு தானே. ஒரு 3 கணக்கு ஹோம்வொர்க் தாரேன். 731வது கொஸ்டின். ஆக்சுவலி இந்த இடத்துல 731 இது வரணுங்க. 4ன்னு போடிச்சிருக்கு. இது பாருங்க, இது 730 31 இது வரணும். சரி விடுங்க, ஒரு கொஸ்டின் தானே, விடுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்வொர்க்கில் 731 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் கொடுக்குறேன். அப்படியே மனசுலேயே போடுறீங்க. பின்னா 2 மற்றும் BALL அப்படின்னா 27 எனில் BOOK ஈக்குவல் டு என்ன அப்படின்னு 2014 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 40, B 41, C 42, D 43. ஸோ நான் சொன்ன மெத்தடே பயன்படுத்துங்க. அழகாக ஆன்சர் வரும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 732வது கேள்வி. C = 3 மற்றும் CALL அப்படின்றது ஒரு 28 எனில் CELL அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 30, B 31, C 32, D 33. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இதுவும் ஹோம்வொர்க் தான். 3 சம் ஹோம்வொர்க்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். 733வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ACEG என்பது 16 எனவும் DFGH என்பது 25 எனவும் குறிப்பிடப்பட்டால் HIKM என்பது அப்படின்னு 2017 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ போடுங்க. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் 36, B 41, C 40, D 39 போட்டிங்களா. ஸோ 3 கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போட்டு விட்ருங்க. அடுத்தது இப்போ இது வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். என்னென்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்களோட நம்பர்ஸை கூட்டியிருக்காங்க. இதில் இன்னமும் ட்விஸ்ட்டு வைப்பாங்க. என்ன ட்விஸ்ட்டு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட மறை குறியீடின் படி TRUST 103 எனவும் LOVE 58 எனவும் இருந்தால் CARING ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல இங்கே எழுத்துக்கள் இருக்குது, இங்கே நம்பர் இருக்கிறதால கண்டிப்பாக ABCDக்கு நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவு நான் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 by 1 இப்போ TRUST இது வந்து 103 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ டீனா 20 நிறைய முறை போட்டோம். ஆர் அப்படின்றது 18, யூ அப்படின்றது 21, எஸ் அப்படின்றது 19, மறுபடியும் டி தான் இருக்குது 20. ஓகேவா, இதெல்லாம் அப்படியே பார்த்துங்க. நம்பர்ஸை எழுதியாச்சு. இப்போ நான் இதெல்லாம் கூட்டுறேன். 20, 18, 21, 19, 20.
கூட்டினா 98ன்னு வருது. என்னடா இது, ஆனால் 103 சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை கூட்டியிருந்தால் மட்டும்தான் நிகர, அதான் ஏன்னா 103 இருக்குது, இது 98ன்னு வருது. கூட்டினா ஒரு 5 தான் கம்மியாகுது. ஸோ இப்போ எல்லா நம்பரையும் கூட்டியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா பெருக்குனா ரொம்ப பெரிய மதிப்பு வரும், கழிச்சா அது வேற மாதிரி வரும், கழிக்கிறது மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஓகேவா? அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா கிட்ட நிகர வந்துருச்சு, 98ன்னு வந்துருச்சு, ஒரு 5 தான் கம்மி ஆகுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படி 5 வந்துச்சு, எதுக்கும் நம்ம அடுத்தது ட்ரை பண்ணுவோம். அடுத்தது கொடுத்துருக்காங்கல்ல, என்னது எல்ஓவிஇ, எல்ஓவிஇ, இதுக்கு என்ன இருக்குது பாருங்க, எல் நம்ம முதல்ல அதை நம்பர் போட்டுருவோம். இங்கே 58ன்னு கொடுத்துருக்காங்க, இதை எழுதிக்கிறேன் 58ன்னு. இப்போ இதுக்கான நம்பர்ஸை போட்டுடலாம். எல்லுன்னா 12ங்க, ஓனா 15ங்க, வீணா 22, ஈனா 5. கரெக்டா? ஸோ 12, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 52, 22, 5 கூட்டினா 54 தான் வருது. என்னடா அது, இது 54ன்னு வருது கூட்டினா, ஆனால் 58 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல 98ன்னு வருது, ஆனால் 103ன்னு சொல்லியிருக்காங்க, 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி இந்த 4 5 மேபி இப்போ இதுக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்துக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட்டினதுக்கு அப்புறம் 5 கூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை சேமான நம்பர் குறையுது, சேமான நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, குறையுதுன்னா கழிச்சுக்கலாம், சேமான நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே நம்பரை அடுத்ததுக்கு கூட்டி நம்ம போட்டுடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்ல 5 நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவதுல 4 நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது உடனே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். என்னென்னா அங்கே பாருங்க, டீனா 1, ஆர்னா 2, எத்தனை எழுத்து இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நம்பர் கவுண்டு, டி 1 2 3 4 5. அடடா, இப்போ கொடுத்துருக்காங்கல்ல இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை 5, அப்போ அந்த 5 தான் கூட்டியிருக்காங்க. 98ன்னு கூட்டிட்டு 98 வருது இல்லை நார்மலாக போகிறத, அதுக்கப்புறம் TRUSTன்றோட எடுத்து வந்து மொத்தம் 5 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 98ஓட 5 கூட்டினா 103 வருது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, LOVE, எல்னா 1, ஓனா 2, வீணா 3, ஈனா 4, மொத்தம் 4 எழுத்து இங்கே இருக்குது. ஆல்ரெடி எல்லுக்கான மதிப்பு 12, ஓவுக்கான மதிப்பு 15, விக்கான மதிப்பு 22, ஈக்கான மதிப்பு 5 எல்லாம் கூட்டி பார்க்கும்போது 54 வருது. கூடவே இந்த LOVக்கான எழுத்துக்கள் மொத்தம் 4 எழுத்து இருக்குது, அந்த 4 கூட்டியிருக்காங்க. அப்போ 54ஓட 4 கூட்டினா 58 வருது. ஸோ இப்போ பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது CAR இங்கே எழுதுறேன் கீழே, CAR. ஓகே, நெக்ஸ்ட்டு ING, INGயா, ING இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இதுக்கெல்லாம் எழுத்தை போட்டு கூட்டிடுவோம். ஓகேவா? சினா 3, ஏனா 1, ஆர்னா 18, ஐனா வந்து 9, அதுக்கப்புறம் என்னன்னா 14, ஜீனா 7. ஸோ இது மொத்தத்தையும் கூட்டினா 3 1 18 9 14 7 கூட்டினா 52ன்னு வருது. ஸோ உடனே 52 போடக்கூடாது, ஏன்னா இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை 1 2 3 4 5 6 எழுத்து இருக்குங்க. ஸோ 52ஓட 6 கூட்டினா 58ன்னு வந்துடும். ஸோ 58 ஆன்சர். அவ்வளோதான், போய் செக் பண்ணலாமா? ஸோ 58 58 58 58 தோ பாருங்க வந்துடுச்சு. அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இது புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த 5 கூட்டுறதுக்குலாம் பெருக்கிடுவாங்க. 5 வந்து புரியுதா, 5 நம்பர் இருக்குல்ல, இதில் சொல்கிறேன், TRUSTன்னு இருக்கா, இது மொத்தம் 5 இருக்கு இல்லையா, இந்த 98 கூட மேபி 5 கூட்டலாம், 5 கழிச்சிடுவாங்க, 5 பெருக்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசித்து போடுங்க, சரிங்களா? அதுக்கு தான் அவங்க 2 இது கொடுக்குறது. ஸோ இதுக்கு ஒன்று கொடுக்கும்போது இது 2த்தையும் ஒப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு முடிவு பண்ணி ஆன்சர் வரணும். இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே ஆகிடும். ஓகே ஓகே. அடுத்தது ஒரு 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2022லையும் கேட்டிருக்காங்க, 2023 TNPSC எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. என்னென்னா AT = 20, BAT = 40 எனில் CAT = என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம், ATன்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா 1, டீனா 20 தோருக்கு பாருங்கள், டீனா 20, நிறைய டீ வந்துருச்சு. ஸோ 20. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா AT = 20ன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இப்போ
20ன்ட்டா மேபி நம்ம இதை 1ஐயும் 20ஐயும் கூட்டினா 21 வரும், இல்லை 20 ஒன்று கழிச்சா 19 வரும். ஆனால் 20 வருதே அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டி பார்த்தா வரல, கழிச்சு பார்த்தா வரல, மேபி பெருகிருக்கலாம். அப்படின்னா இதை பெருகிறேன், 20 பெருகுனா 20 தான் வரும். ஒருவேளை கரெக்டாக பெருக்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணேன். அடுத்தது BATன்னு இருக்குது, அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம். BAT, Bனா 2ங்க, ஏன்னா 1ங்க, Tனா 20. கரெக்டா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதுவும் அதே மாதிரி 3 நம்பரே கூட்டிடணும், பெருகிருக்கணும். கரெக்டா? O 2 2 2 20 40 அப்படின்னு வரும். கரெக்டா? போய் செக் பண்ணுவோம், 40 இருக்குதா பாருங்க. ஆடே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ பெருகிருக்காங்க, ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இப்போ பெருகிருக்காங்களா, அப்போ CATன்றதும் பெருகிருப்பாங்க, நம்ம பெருகிடுவோம். CAT இங்கே போடுறேன், CAT. Cனா 3, ஏனா 1, Tனா 20. இப்போ இது 3த்தையும் பெருகிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓர் 3 3, 20 3 3 6, அந்த 0 போட்டால் 60ன்னு வருதுங்க. ஸோ 60 இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ABCDக்கான நம்பர்ஸை பெருகியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக புரியுது. சூப்பருங்க. ரைட்டா? ரைட்டு. அடுத்த கேள்வி போகலாமா? போயிடுவோம் வாங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இது பாருங்க, 736. MAT = 260. அடேங்கப்பா, என்ன 3 டிஜிட்டில் இருக்குது. HAT = 160, இதுவும் 3 டிஜிட்டில் இருக்குது என்றால் SUN என்பதை எதை குறிக்கும்? இது 22/2/2025 லேட்டஸ்ட் கொஷின், ஏன்னா இந்த வருஷம் கொஷின். சரி வாங்க பார்ப்போம். MAT = 260ன்றாங்களே, என்னங்க நீங்கள்? சரி பார்க்கலாம், எம்னா என்னப்பா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா எம் எங்கேயோ இருக்குதா, 13. ஸோ 13 இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா 1, Tனா 20. சரிங்களா? இப்போ இதை நம்ம கூட்டலான்னு பார்த்தா நான் 20 கூட ஒரு 13 கூட்டினா 33 1 கூட்டினா 34 தான் வருது. ஆனால் அநியாயத்துக்கு 260ன்னு கொண்டு போனதால் கண்டிப்பாக கூட்டியிருக்க மாட்டாங்க, கழிச்சிருக்க மாட்டாங்க, மேபி பெருகிருக்கலாம். சரி, நான் அதையும் பெருகி பார்த்துருமே அப்படின்னு பெருகுனா அப்படியே பெருங்க. 13 1 13 தான். இதாக கூட 20 பெருகுனா 2 13 23, ஒரு 0 போட்டால் 2 13 23. என்னங்க நீங்கள் 26ங்க? ஆமாம் சாரி, 2 13 26, அந்த 0 போட்டால் 260. அவ்வளோதான். இது பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பெருகிருக்காங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள், HATன்னு இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணுறோம். HATன்னு இருக்குது. Tனா 20, ஏன்னா 1, Hனா 8. சரிங்களா? ஸோ இதை பெருக்கணும். ஓகேவா? ஓர் 8 8 தான் வரும். 8ஓட 2 பேனா 8 8 16, அந்த 0 போட்டால் 160ன்னு வரும். ஸோ அப்போது 160 பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருச்சுங்க, பெருகிருக்காங்கன்னு. அப்போ SUN இந்த 3த்தையும் பெருக்குனா ஆன்சர். ஓகேவா? SUN. எஸ்ன்னு என்னது, இதில் வச்சு பார்ப்போம். எஸ்ன்னா எங்கேயும் S 19. சரிங்களா? 19. U அப்படின்னு இருக்குது, Uனா 21, N அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னா 14. சரிங்களா? ஸோ இப்போது 19 21 14, இதை 3த்தையும் பெருகுனா ஆன்சர். அவ்வளோதான். ஸோ 19 21 14 பெருகுனா 5586 அப்படின்னு வரும். செக் பண்ணி பார்க்கலான்னு போய் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அடடா, ஸோ சிம்பிள். சரிங்களா? இவ்வளோ பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க, டூ நாட் ஃபீல். சரிங்களா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்களே தவிர பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இங்கே பெருகிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாவே போதும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன், 737வது கொஸ்டின். Z = 52. என்னப்பா, ஏபிசியே மொத்தம் 26 தான், இவங்க 52ன்னு சொல்லியிருக்காங்க. சரி படிப்போம். மற்ற ACT = 48 எனில் BAT = என்ன அப்படின்னு 18/4/2021 TNPSசியில் கேட்டு முடிச்சுட்டானுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா Z = 52ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நமக்கு நல்லாவே தெரியும் Zனா 56 தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா Z = 56. என்னடா உளர்ற, என்னங்க Z = 26. தூக்கம் வந்துருச்சோ? உங்களுக்கு தான் வரணும், எனக்கு ஏன் வருது? ஓகே, Z = 26. ஆமாம்,
இப்போ 26 எப்படி 52 மாறுச்சு? ஆமாம், எப்படி மாறுச்சு? அது ஒன்றும் இல்லை, கூட 2 பேருக்கு பாருங்க, 26 26 2 முறை போட்டால், அதாவது 2 பேருக்குன்னா 52ன்னு வருது. அப்போது எழுத்தோட எண்ணை 2ஆல் பெருக்கியிருக்காங்க. இந்த கண்டிஷன் கரெக்டானு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஏசிடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் ஏவுக்கு சிக்கு டிக்கு கண்டுபிடிச்சி அதை கூட்டி அதையும் 2ஆல் பெருக்கி 48 வந்தால் இதான் கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணலாமா? ஏசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1, சின்னா 3, டீன்னா 20. சரி, கூட்டிடுவோம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 4 20 கூட்டினா 24. 24 2 முறை போடுங்க. 24 24 48ன்னு வரும். ஸோ 48 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணா அட கரெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா. அப்போது இதில் இப்போ பிஏடின்னு கேட்குறாங்க. பின்னா 2, ஏன்னா 1, டீன்னா 20. இதை 3த்தையும் கூட்டி அந்த ஆன்சரை 2ஆல் பெருக்குனா ஆன்சர் இவ்வளோதாங்க. போகலாமா? பிஏடி, பின்னா 2, ஏன்னா 1, அதுக்கப்புறம் டீன்னா 20 பெருக்குங்க. 2 2 2 4 40ன்னு வரும். 40 2ஆல் பெருக்குனா 80ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? புரியுதா? 80 இருக்குதான்னு போய் பார்ப்போம். இருங்க தப்பாக வருது. பிஏடி தானே? ஆமாம். நான் இருங்க என்னங்க நீங்கள் 40 இல்லையே, அடடா கூட்டணும்ல. புத்திசாலிங்க நான். என்னடா ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் தூங்குறன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலி பிஏடி, பின்னா 2, ஏன்னா 1, டீன்னா 20. இதை கூட்டணும் தானே, மேலே கூட அப்படி தானே நம்ம பண்ணோம். ஏசிடின்னா ஏன்னா 1, பின்னா 3, டீன்னா 20. இது 3க்குன்னா 24 வருது. 24 2ஆல் பெருக்கணும், அப்படி தானே? அப்போ இதே மாதிரி இப்போ இதை கூட்டணும் தானே, பெருகிருக்கும் பார்த்தீங்களா? என்னங்க உங்கள் பிரதராக இருந்து இப்படி இருக்குன்னு தானே. சே எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தா 2 1 3 3 ஒரு 20 23 23 2ஆல் பெருக்குனா 46ன்னு வரும். கரெக்டா? கரெக்டு. அடடா 46 இருக்குதுங்க. அதோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கேர்ஃபுல்லாக போடுங்க, என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரிங்களா? புரியுதா? ரொம்ப ஈஸி தான், பட் கரெக்டாக புரிதலோடு போடணும். சரிங்களா? நான் ஒரு உதாரணமாகி விட்டேன். வாருங்க அடுத்தது போவோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இப்போ இதை வச்சே சொல்கிறேன்னே. இப்போ ஏசிடின்னா ஏன்னா 1, சின்னா 3, டின்னா 20. இதை கூட்டுறாங்க, இல்லை பெருகுறாங்க, இல்லை இந்த கூட்டி நம்பராக கூட ஏதாவது ஒரு நம்பரை பெருகுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு நம்பரை கூட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம வித்தியாசமாக பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த ஏபிசிடி ரிவேர்ஸில் கேட்பாங்க. ரிவேர்ஸில் கேட்பாங்களா? எப்படி? புரியலையே. வாங்க இதை பார்த்தா புரியும். 737வது கேள்வி. ஐஎஸ் ஈக்குவல் டு 26 மற்றும் WAS ஈக்குவல் டு 38 எனில் AREயின் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு 2022 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் பொதுவாக ஐஎஸ், ஐன்னா இது பாருங்கள், இதில் எடுத்துக்கிறேன். ஐன்னா 9, ஆமாம் 9 போட்டுக்கிறேன். எஸ்ஸுன்னா 19, ஆமாம் 19 போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு 26ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், 9ஐயும் 19ஐயும் கூட்டினா 28ன்னு வருது. கூட்டினா 28 வருது. சரிங்களா? அப்போது எனக்கு 26ன்னு சொல்லிட்டாங்க. 9 19 பெருகுனா பெரிய நம்பராக வரும், பெருகலை. ஒருவேளை இந்த 28ன்னு கண்டுபிடிச்சி மேபி 2 கழிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணா மேபி இருக்கலாம். நான் மறுபடியும் இன்னொன்று எடுத்து ட்ரை பண்ணும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். WASன்னு இருக்குங்க. ஆமாங்க. ஸோ இப்போ டபிள்யூனா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அதை இதில் போய் பார்ப்போம். டபிள்யூனா 23, ஆமாம். ஏன்னா 1, ஆமாம். எஸ்ன்னா 19, ஆமாம். இப்போ இதை கூட்டுங்க. 23 1 19 கூட்டினா 43ன்னு வருது. ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 38ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 38 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இங்கே கூட பாருங்களேன், நம்ம முன்ன ஐஎஸ்ன்னு இருந்துச்சு. ஐன்னா 9, எஸ்ன்னா 19, கூட்டினா 28 வந்துச்சு. மேபி அதில் 2 கழிச்சிட்டு கூட 26ன்னு சொல்லியிருக்கலாம்னு நினச்சோம்.
இப்போ இந்த இடத்துல WASன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கூட்டினா 43 வருது. ஸோ 43 2 கழிச்சா 41 தான் வரும். ஆனால் 38 தான் வருது. என்னப்பா ஏடா கூடமாக இருக்குது, இது எதுவும் பெருகவும் முடியாது, எதையுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிவேர்ஸ் எடுத்திருப்பாங்க. ரிவேர்ஸ்னா அதாவது இந்த இடத்துல ஏபிசிடின்றது ஏனா 1 பினா 2 சினா 3 டினா 4 இசட்னா 26ன்னு தான் போட்டோம். ஆனால் ரிவேர்ஸ்லேருந்து வந்துடுவோம். அதாவது இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4, ஏனா 26. ஸோ நீங்கள் என்ன ஆகுதுன்னா ரிவேர்ஸில் நம்பர் எடுத்திருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏனா 1 பினா 2 சினா 3 போட்டிருந்தீங்கல்ல, அப்படியே கீழே என்ன பண்ணீங்க ரிவேர்ஸில் எழுதிங்க. ஏனா 26, பினா 25, சினா 24 அப்படின்ற மாதிரி ரிவேர்ஸ் எழுதிங்க. ஏன்னா அவங்க ரிவேர்ஸ் மெத்தேடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எந்த மெத்தேடும் வரல, ஐஎஸ்க்கும் WASக்கும் எந்த ரிலேஷனுமே வரல. நம்ம கூட்டி பார்த்தாலும் சரி, கழிச்சு பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க சொன்ன நம்பர் வராத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ரிவேர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிடணும். இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிவு பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், IS இப்போ ரிவேர்ஸாக எடுத்தது இங்கே பாருங்கள் I18ன்னு வருது. ஓகேவா, எஸ் தோருக்கு பாருங்க 8ன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ கரெக்டாக பாருங்கள் ஐனா ஓகே 18 8. இப்போ கூட்டுங்க, 18யும் 8யும் கூட்டினா 26ன்னு வருது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் நம்ம இதே ட்ரை பண்ணுவோம். WASன்னு இருக்குது. இப்போ W அப்படின்றது வந்து தோருக்கு பாருங்கள், Wனா 4, ஏனா 26, எஸ்ன்னா தோருக்கு பாருங்கள் 8 அப்படின்னு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 4யும் 26யும் 8யும் கூட்டிக்கிறேன். ஸோ 4 26 8 கூட்டினா 38ன்னு வருதுங்க. கரெக்ட். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, 38 வருதுன்னா பர்ஃபெக்டாக வருது. அப்போ எனக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரிவேர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ ARE அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ என்னது 26. ஓகே, ஆர்னா 9 அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஈனா வந்து தோருக்கு பாருங்க 22 அப்படின்னு வருது. சரிங்களா, இப்போ இதை கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா, 26 9 22 கூட்டினா 57ன்னு வருதுங்க. 57 இருக்கா அப்படின்னு பார்த்தா 100% கரெக்டாக வருது. இப்போ ஓவர் வியூ கொடுத்துட்டுங்க, இவ்வளோதான். சரிங்களா, ஸோ ஒன்று நார்மலாக வச்சுருப்பாங்க, அதில் உங்களுக்கு எந்த மெத்தடாலஜியும் வரலன்னா ரிவேர்ஸ் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ரிவேர்ஸில் போட்டுருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது இதுக்கு எல்லாத்த விட ட்விஸ்ட்டுங்க, அட்வான்ஸான கேள்வி, ரொம்ப அட்வான்ஸான கேள்வி, ஆனால் ரொம்ப ஈஸி. எப்படின்னா 738வது கேள்வி பாருங்க. STOP 24, PEN 10, NEAR 12 என குறிப்பிடப்பட்டால், இவங்க 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ மற்ற கொஸ்டின்லாம் பாருங்களேன், 2 கொடுத்துட்டு ஆன்சருக்கு வந்துடுவாங்க, 2 பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. மொதல் கணக்கு எடுத்தாவே ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கொஸ்டினாக கேட்டாங்க. கரெக்டா, பட் இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே ஏதோ ஒரு மெத்தேடை புதுசாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கு தான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 4வது ROSCன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, நம்ம 1 by 1 பார்ப்போம். STOP இதை நார்மலாக ஏனா 1 பினா 2 சினா 3 அப்படின்ற மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டா, இங்கே இடத்துல எஸ்ன்றது 19, நான் முதல் மெத்தேடை எடுத்துன்னு வரேன் 19, டீனா 20. கரெக்டா, அடுத்தது ஓன்னா 15. ஓகேவா, பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் பாருங்கள் 16ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போது இதை நான் கூட்டுறேன், ஆனால் வெறும் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இது பெரிய நம்பர்ஸாக இருக்குது. சரிங்களா, 19 ஒரு 20 15 16 70ன்னு வருதுங்க நார்மலாக போட்டால். சரிங்களா, மேபி இது 70 கூட்டினாலும் வித்தியாசம் வேறு மாதிரி இருந்தால் இது பாருங்கள், இது வெறும் 24ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. STOPன்றது 24ன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கான நம்பர் ஏனா 1 பினா 2ன்னு நார்மலாக வச்சு போட்டாவே 70ன்னு வருது. ஏணி வச்சா கூட எட்டல, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பெருக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உடனே நான் ரிவேர்ஸ் மெத்தட் எடுக்கிறேன். ரிவேர்ஸ்னால் ஏனா 26, பினா 25, சினா 24. சரிங்களா,
அதை எடுத்துக்கிட்டா இப்போ நான் அதன் பிரகாரம் எழுதுறேன். இங்கே பாருங்கள், எஸ்ன்னா வெறும் 8 சரிங்களா. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 8. டீனா அது இருக்கு பாருங்கள் 7 அப்படின்னு இருக்குது, 7 எடுத்துக்கிறேன். ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு வந்துருச்சு, 12 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க, பின்னா 11ன்னு வருது சரிங்களா. ரிவேர்ஸ் எடுத்தால் எனக்கு இதெல்லாம் வருது. ஸோ இப்படி கூட்டி பார்க்கலாம் அப்படின்னு நான் கூட்டினாலும் எனக்கு என்ன வருது, 8 7 12 11 அப்படின்னு வருது, 38ன்னு வருதுங்க. என்னங்க இது கூட ஒழுங்காக வரல, 38. ஆனால் எனக்கு 24 தான் வரணும். கிட்டத்தட்ட 10க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வரல. இந்த மாதிரி நார்மல் மெத்தட்லேயும் வரல. நார்மல்னா ஏன்னா 1 பின்னா 2 அப்படி வச்சாலும் வரல. இல்லை ரிவேர்ஸ் எடுத்து பார்க்குறேன், ஏன்னா 26 பின்னா 25 ரிவேர்ஸில் போட்டு பார்த்தாலும் வரல. அப்போ என்னதான் பண்ணியிருக்காங்க சாமி அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஏபிசிடி 26 எழுத்து இப்படி எழுதிங்க. எழுதிட்டு எந்தெந்த எழுத்துக்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துருங்க. சூப்பர். இது பாருங்க, எஸ்டிஓபி பிஇஎன் NEAR ROSE இதானே இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, இருக்கு, அப்போ 1ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பி இருக்கான்னு கேட்டால் இல்லை, சி இருக்கான்னு கேட்டால் இல்லை, டி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ நான் படிச்சல இந்த லைனில் பிஓ சிஓ டி இருக்கான்னு பாருங்க, இல்லை, அப்போ அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்கான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இருக்குது. என் ஏதோ இருக்குது பாருங்க, 2ஆம் இ கரெக்டா. ஸோ அப்போ இ இருக்கத்தால அது 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா 1, அதுக்கப்புறம் பிஓ சிஓ டிஓ இல்லை, இ தான் அடுத்தது இருக்குது, அதனால் அதுக்கு 2ன்னு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட FGHIJKLM இது எதுவுமே இருக்காது. நீங்கள் வேணா பாருங்கள், எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது என் தான் இருக்கும். ஓகேங்களா. என் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள் என். ஸோ அடுத்தது என் இருக்கிறதால அதுக்கு நான் 3ன்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகேவா. அடுத்தது ஓ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா ஸ்டாப்பில் வருது பாருங்கள் ஓ. ஸோ அப்போ ஓ இருக்குது, அதனால் அதுக்கு 4ன்னு வச்சுக்கிறேன். பி இருக்குது 5ன்னு வச்சுக்கிறேன். Q எங்கேயுமே இல்லை. அடுத்தது ஆர் இருக்குது 6ன்னு வச்சுக்கிறேன். எஸ் இருக்குது 7ன்னு வச்சுக்கிட்டேன். டி இருக்குது 8 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. இந்த 8 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஓகேவா. அந்த 8 எழுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ அப்ளை பண்ணுங்க. புரியுதா. எதுவுமே வரலன்னா இதான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், இதான் ஃபைனலு. ஓகேவா. அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் இங்கே வந்துடுறேன். மேலே வந்துடலாமா, இங்கே எழுதிக்கலாம். இங்கே இடம் இல்லை, கீழே இடம் இல்லை, ஷீட் இல்லை, காலி. ஸோ முடிஞ்சிடுச்சு ஃபைனல் சம்மன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, STOPன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது எஸ்ன்னு என்ன நான் எழுதியிருக்கேன். இதில் பாருங்கள், எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வருது. ஓகேவா. எஸ்ன்னா 7, டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டீனா 8 அப்படின்னு வருது. ஸோ 8 அப்படின்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா. அடுத்தது ஓக்கு நம்ம நம்பர் என்ன போட்டிருக்கோம், 4 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓக்கு 4 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பின்னு இருக்குது. பிக்கு வந்து 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 எழுதிக்கிட்டேன். இப்போ இதை கூட்டி பார்க்குறேன். 7 8 4 10 7 8 மனசில் கூட்டுங்க, 4 5 கூட்டினா 24 அப்படின்னு வருது. இங்கே போய் கொஸ்டினில் பார்க்கலான்னு பார்த்தா பர்ஃபெக்டாக வருது. அப்போ இதான் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிஇஎன்னு கொடுக்குங்க. ஸோ பிஇஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னா இதிலே நம்ம பார்த்ததோ இருக்குது பாருங்கள் 5. ஓகேவா. இ வந்து தோ இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஈனா 2. ஓகேவா. என்னன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன், என்னன்னா 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ 5 2 3 10ன்னு வருதுங்க. ஸோ அப்போ பிஎன் 10 பர்ஃபெக்டாக இருக்குது. அடடே, இப்போ தான்பா நிம்மதி மூச்சு வந்துட்டு. இப்போ இங்கே அழிச்சிட்றேங்க, இந்த இடம் அழிச்சிட்டு இங்கே போடுறேன் ஆன்சராண்ட. அடுத்தது NEAR அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ என்னன்னா இதோ இருக்குது 3 சரிங்களா. இ 2 இது 1, ஏன்னா 1 பாருங்க, ஏன்னா 1 ஈனா 2. ஆர்னா வந்து 6 அப்படின்னு வருது சரிங்களா. இப்போ இதை கூட்டி பார்க்குறேன். அப்படி கூட்டி பார்த்தா நமக்கு என்ன வருது, இங்கே 3 5 11 12 அப்படின்னு வருது. கரெக்டாக. இது பாருங்கள் 12 பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ 100% நான் போட்டது கரெக்டு. இப்போ ஃபைனலாக ROSE கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. 6னா 6, ஓன்னா 4, எஸ்ன்னா 6 இருங்க, எஸ்ன்னா 7 தானேங்க.
சரி 7. ஈனா 2 கூட்டுங்க ஆன்சர். 6 கூட்டினா 10, 17, 18, 19ங்க. அவ்வளோதாங்க. பாருங்க ஆன்சர் ஏதான் சரியான விடை. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இது டைப் 1 தான். டைப் 1 ஆனால் டைப் 2 வந்து ஈஸி. இவ்வளோ தான். இதில் இருக்கிற டைப் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா. மாடல்ஸ் இதெல்லாம் டைப் 1ல். டைப் 2ல் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஏன்னா 1, பின்னா 2, சினா 3 வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடி, ஸ்கொயர் பண்ணு, அந்த மாதிரி வித்தியாசமாக கேட்பாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையான்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 கணக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டைப் 1 முடிச்சாச்சு. இன்னொரு டைப் எடுத்துட்டா இந்த டாபிக் வந்து க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.